ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க மாடுகளோட பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெச்எஃப், ஜெர்சி, கிர் கிராஸு, சிந்து கிராஸ், இந்த மாதிரி எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற டைப்புகளில் நம்மக்கிட்ட மாடுகள் அவைலபிளாக இருக்குங்க. அந்தந்த ஊருக்கு இப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர், கோயில்பட்டி எல்லா லைனுக்குமே அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற டைப்பில் ஹீட் உள்ள இடங்களுக்கு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்சி பசுகளும் கிராஸ் டைப் பசுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி வெயில் தாங்கக்கூடிய டைப்பில் ஜெர்சி பசுகளும் அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இந்த வட்டம் அதிகபட்சம் அவைலபிளாக இருக்கக்கூடிய பசுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெயில் தாங்கக்கூடிய டைப்பில் ஜெர்சி பஸ்ஸில் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, பால் குவாலிட்டி எஸ்என்எஃப் எல்லாம் நல்லா அருமையாகவே கூடுதலாக இருக்கக்கூடிய டைப்பில் ஜெர்சி பஸ்ஸில் நல்ல ஹை ஈல்டிங்கில் ஜெர்சிலையும் நல்லா டாப்பாக உள்ள பசுகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. மாண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்ரு, ஒரு 18 லிட்ரு, 15 லிட்ரு அந்த மாதிரி கறக்கக்கூடிய டைப்புகளில் நல்ல ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது. ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள பசுகள் இருக்குது, பிளாக் ஜெர்சி பசு இருக்குது. அந்த பசுகளை பற்றி நம்ம டீட்டெயில் எல்லாம் இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு பசுகளோட வீடியோவை போட்டு நம்ம மாடுகளை தனித்தனியாக டீட்டெயில் சொல்கிறேன். அந்த பசு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தருத நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாட்டி நம்மக்கிட்ட ஒரு 25-30 பசுகள் எப்போவுமே அவைலபிளாக இருக்குங்க. நிறைய பேர் வீடியோ போடலனாக்கில் பசுகள் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கதா நினைக்க வேண்டாம். பசுகள் நம்ம வீடியோ போடுறதுக்கு சரியான நேரங்கள் கிடைக்கிறதில்ல, அதனால தான் நம்ம வீடியோ போட முடியல. வீடியோ போடலாட்டியுமே நம்மக்கிட்ட ஒரு 25-30 பசுகள் எப்போதுமே அவைலபிளாக இருக்குங்க. எல்லா மாடுமே அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, அதே மாதிரி நல்லா வைக்கல். நிறைய பேருக்கு பசுந்தீவனம் கொடுக்க முடியாமல் வைக்கல் அந்த மாதிரி தான் கொடுக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா உலர் தீவனம் திங்கக்கூடிய பசுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் பிளாக் ஜெர்சி. பிளாக் ஜெர்சியில் நல்லா ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு. 2வது ஈத்து 6 பல் தான். நல்ல வெள்ளை கொம்பு. ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். இந்த 2வது ஈத்தில் 20 லிட்டர் பால் மாட்டுக்காரங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு 18 லிட்டர் பாலுக்கு எந்த குறைவும் இல்லாமல் ஷேராக எதிர்பார்க்கலாங்க. நல்லா தீவனம் தண்ணிக்கெலாம் நல்லா அருமையாகவே இருக்குது. நல்லா மடி ஃபுல்லாக சொரம் எடுத்துருந்ததுனால தான் கொஞ்சம் தீவனம் தண்ணியை நம்ம ஒரு 4-5 நாளாக அடைச்சி வைக்கலை. குட்டின்னு பார்த்திங்கன்னா காளைக்குட்டி போட்டிருக்கு. 2வது ஈத்து 6 பல். நல்ல வெள்ளை கொம்பு இருக்க பசுவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பால் இருக்கும். நெத்தியில் ஒரு சின்ன வெள்ளை அழகான வெள்ளை இருக்குது. அது மாதிரி 4 காமே கறவைக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மடியில் சொரம் இருக்குது. அந்த சொரம் வத்திருச்சுன்னா மாடு இதை விட மடி செட்டு நல்லா அருமையாகவே இருக்கும். மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி நல்ல ரெட்டவரி மடியில் வச்சுருக்கு. கறவைன்னு பார்த்திங்கன்னா ஷுவராக அந்த இதில் ஒரு 18 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெச்எஃப் பசுகளை விட நல்லா ஃபால் எஸ்என்எஃப் கண்டென்ட்டு, ஃபேட்டு கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. இந்த பசுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த பசு தான். நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் பால் ஷுவராக எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து 6 பல் தான். 2வது ஈத்து 6 பல். நல்ல வெள்ளடி கொம்பில் இருக்குது. கறவைக்கு நல்லா அருமையாகவே இருக்கும். இதே மாதிரி மாடுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவுட்டர் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்மு. தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவுட்டர் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்தே பார்த்து நீங்கள் மாடுகளை எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பணும்னு சொன்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு மாடுகள் ஃபோட்டோகளை இண்டிவிஜுவலாக அனுப்பி வைக்கும். நீங்கள் பார்த்துட்டு நேர்லேயே வந்து பசுகளை எடுத்துக்கலாம். நல்லா அருமையாகவே நல்லா வெள்ளடி கொம்புங்கிறதுனால வெள்ளடி கொம்பு உள்ள பசுகள் அதிகபட்சமாகவே நல்லா கறவை நல்லாயிருக்கும். மாடு பார்த்திங்கன்னா நல்ல மடி செட் எடுத்து ஷுவராக அந்த இதில் ஒரு 18 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. அது எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. ஒரு பண்ணையில் ஒரு 20 லிட்டர் கறக்கமானி ஒரு மாடு எடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். மாடு பார்த்திங்கன்னா குட்டி காளைக்குட்டி போட்டிருக்கு. இந்த 2வது ஈத்தில் குட்டி காளைக்குட்டி போட்டிருக்கு. நல்ல வெள்ளை கொம்பில் அம்சமாக உள்ள பசு. அதே மாதிரி குழந்தைங்கள ஏடிசி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்சி பசு. ஃபுல்லாகவே இந்த மாடெலாம் குட்டியிலிருந்தே காட்டிலே இருந்து வளர்ந்த பசு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 2 நாள் டேட் இருக்குது. இன்றைக்கி நாளை குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. இந்த இதில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-12 லிட்டருந்து ஒரு 13 லிட்டர் பால் ஷுவராக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 2 பல். தலையீத்து 2 பல்லில் ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. மாட்டை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக நல்லா குறுங்கால் மாட்டில் நல்ல வெள்ளை கொம்பு ரோஸ் காம்பில் மாடு பார்க்க ஒரு அழகில் இருக்குது. தலையீத்து கிடையாது 2 பல் தான். மாடு வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு அம்சமாக இருக்கும். வீட்டுக்கு ஓரளவுக்கு மீடியமாக உள்ள பசு வாங்கணும், ஒரு தலையீத்து கிடையாது வாங்கணும், ஒரு 10 வருஷம் மாற்றாமல் வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடையரியை தேர்ந்தெடுக்கலாம்.
மாடு பார்க்கறதுக்கு ஒரு லட்டு கணக்காக இருக்கும். லட்சணமாக ஒரு லட்சுமி கடாட்சமாக உள்ள பசு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் டேட் இருக்குது. 10 to 12 நாள் டேட் இருக்குது. 10 நாள் நம்ம வீட்டில் தீவன தண்ணி குடித்து மாடு குட்டி போடுறதுங்கும் போது நம்ம வீட்டில் ரெகுலராகவே அடுத்து அந்த குட்டி போட்டோடனே அந்த பசு தீவன தண்ணி எடுக்கிறதுக்கோ எந்த குழப்பமும் வராது. ரெகுலராகவே அந்த தீவன தண்ணியெல்லாம் பழகி நம்ம தீவனம் நம்ம மேய்ச்சல் முறை எல்லாமே பழகிக்கும். இதுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்சி பசு. ஈத்து 3வது ஈத்து. நம்ம குட்டி போட போகிறது 3வது குட்டி. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா அந்த 3வது ஈத்தில் ஷுவராக ஒரு 10 to 18 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. ஜெர்சியில் ஒரு டாப்பாக உள்ள பசு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். ஜெர்சிலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பசுங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஜெர்சியில் நம்மக்கிட்ட நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் உள்ள பசுகள். ஜெர்சியில் நிறைய பேர் கேட்குங்க, ஜெர்சியில் 20 லிட்டர் கறக்கூடிய பசுகள் இருக்கா அப்படின்னு கேட்குங்க. நம்ம பண்ணையில் இருக்குது. ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் உள்ள பசுகள் ஜெர்சியில் நம்ம பண்ணையில் அவைலபிளில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுகள்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஜெர்சி தான். நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய பசுகள்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-12 பசு ஃபுல்லாக பியூர் ஜெர்சியில் நல்ல சுத்த செவலையில் வெள்ளடி கொம்பில் இருக்குது. இது ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு 2 மாடுமே குட்டி போடுறதுக்குன்னு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் டேட் எடுக்கும். அந்த 10 நாளுமே நம்ம வீட்டில் மாடுகள் தீவன தண்ணி குடித்து குட்டி போடுறதுங்கும் போது அந்த குட்டி போடுறதுக்கு 10 நாளைக்குள்ளே நம்ம மாடுகள் இடம் தீவனம் தண்ணி எல்லாமே பழகிக்கும். அடுத்து குட்டி போடும்போது ரெகுலராக அப்படியே கண்டினியூஸ் ஆகிரும். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சியில் கால்களை பார்க்கவே தெரியும். எல்லாமே நம்ம பண்ணைக்கு வந்து நம்ம மாடுகள் வந்து நல்லா செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். நல்ல மாடு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபார்முக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவை கொடுத்தாலும் சரி, ஒரு 20 வருஷம் ஒரு 10 வருஷம் ஒரு பொருள் நல்லா இருக்குமா அப்படிங்கக்கூடிய வகையில் நல்லா செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். மாட்டுகளோட கால்களை பார்க்கவே தெரியும். நல்லா கைகால் ஊக்கத்தோட நல்லா ரெட்டை குறுக்கில் 2 பசுவும் பார்த்திங்கன்னா ஜெர்சியில் அப்படி பார்க்க ஒரு அழகுன்னு ஒரு 10 நாள்லாம் கழித்து பார்த்தோன்னா மாடு மடி வச்சதுக்கடுத்து வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு மடி பவரில் வரும். நல்லா நரம்போட்டம் எல்லா வகையிலையுமே உள்ள பசுகள். அதே மாதிரி ஜெர்சி பசுகளை பொறுத்த வரைக்கும் எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகும். ஃபால் ஃபேட்டு எஸ்என்எஃப் எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஜெர்சி பசுவை எடுங்க. ஒரு 10 மாடு ஹெச்எஃப் மாடு கிடக்க பண்ணையில் ஒரு 5 ஜெர்சி பசு இருந்தால் அந்த ஹெச்எஃபோட ஃபால் தன்மை கம்மியாக இருந்தாலும் இந்த ஜெர்சி பசுகளோட ஃபால் வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம பால் வந்து நம்ம ஒரு வெளியே கொடுத்தாலும் சரி, ஒரு பண்ணைக்கு சொசைட்டிக்கோ எதுக்கோ கொடுத்தாலுமே நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா 3வது ஈத்து ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள பசு. ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் உள்ள பசு. இதுவும் பசு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 3வது ஈத்தில் ஒரு 13 லிட்டர்லேருந்து ஒரு 15 லிட்டர் கறவை ஷுவராக எதிர்பார்க்கலாம். ஒரு 13 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் கறவை ஷுவராக எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போட போகிறது 3வது ஈத்து. மாடு இன்றைக்கி இல்லை நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கண்டுலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்லா மடி செட்லாம் நல்லா அடைச்சி எடுத்துருக்கு. காம்புன்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டை காம்புன்னு சொல்லுவாங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நைஸாகவும் இருக்கும். முட்டை காம்புங்கும்போது தொலி எவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். காம்பில் உள்ள தொலியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். கறவைக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும். மாடு நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடியவங்க இப்போல்லாம் நிறைய அறுப்பு சீசன் முடிஞ்சிருச்சுங்கும் போது நிறைய பேர் மேய்ச்சலை எதிர்பார்த்து வைக்கல் சாப்பிடக்கூடிய டைப்பில் மாடுகள் கேட்பீங்க. இதுகள்லாம் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எந்த கிளைமேட்லேயும் கொண்டு விட்டாலும் மேயக்கூடிய பசுகள். இதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சந்தன புல்லை. நிறைய பேர் சந்தன புல்லையில் பசு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பசு நல்லா அருமையாக இருக்கும். குட்டி போட ஒரு 10 நாள் டேட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில் 2வது ஈத்து பசு. மோட்டி டைப்பில் அவ்வளோ ஒரு லட்சணமாக உள்ள பசு. மாட்டோட காம்பு வருஷன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பு கடையில் நல்ல கேப் இடவில் நல்ல காம்பு நடுப்பத்தோடு இருக்குது. மாட்டோட முகத்தை பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. கலர்னு பார்த்திங்கன்னா கருப்பு, வெள்ளை, செவலை, புல்லை 4 கலர் இருக்குது. சந்தன புல்லை இருக்குது, செவலை போர் இருக்குது. நல்லா காம்புன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் காம்பில் மிஷினுக்காக இருந்தாலும் சரி, கறவைக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பாடி வெயிட்டு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 8 to 10 நாள் டேட் இருக்குது. மடி எடுத்துச்சுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 2வது ஈத்து 6 பல் தான். மோட்டி டைப்பில் நல்ல ஒரு அம்சமாக உள்ள மாடு. ஜெர்சியில் மோட்டியில் டாப்பாக உள்ள பசுன்னு சொல்லலாம். இதுவும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. அது மாதிரி மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டவரி மடியில் அடைச்சி எடுக்கும். நல்லா தோல் சுருக்கு இருக்குது. மாடுன்னு ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மடி செட் எடுக்கும். ஒரு சாக்கு போல் மடி எடுக்கக்கூடிய பசு. 4 காமும் 4 இடத்துல அப்படி பார்க்கறதுக்கு ஸ்டார் நட்சத்திரம் கணக்காக இருக்குது. நல்ல நரம்போட்டத்தோடு இருக்குது.
நரம் போட்டால் கலர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலர் இந்த கலர் பிடிக்கலாம் அந்த கலர் பிடிக்கலாம்பாங்க. அப்படி உள்ள பாச்சிகளுக்கு இது எந்த கலர் 4 கலர் இருக்கிறதுனால பசு யாருக்காக இருந்தாலுமே இந்த பசு கண்டிப்பாகவே பிடிக்கும். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அம்சமாக உள்ள பசு. மடியெல்லாம் வச்சதுன்னா செப்புக்குனாக வைக்கும். நல்ல நரம்போட்டம் இருக்குது. கறவை சுயராக இந்த இதில் இந்த மாட்டோட கறவை ஒரு 20 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது 4 பல்லு மோட்டி டைப்பில் உள்ள பசு. மோட்டி டைப்பில் பிளாக் ஜெர்சி. இப்போ நிறைய பேர் ஓரளவுக்கு மீடியமாக உள்ள பசுவில் மோட்டி டைப்பில் வேணும், வீட்டுக்கு கொம்பு டைப்பு பசு வேண்டாம், மோட்டி டைப்பில் உள்ள பசு வேணும், லேடிஸ் இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மோட்டி டைப் பசுவை எதிர்பார்க்கலாம். இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த தலையீத்தில் ஒரு ஆரஞ்சு 11 லிட்டர் 12 லிட்டர் பால் எடுக்கக்கூடிய பசு. ஒரு அடுத்த ஈத்துக்கு இந்த மாடு நல்லா பருவடக்கு வந்துடும். அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நீங்கள் தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல முகலட்சணமாக உள்ளது. மோட்டி டைப்பில் நல்லா அருமையாகவே உள்ள பசு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 to 12 நாள் டேட் இருக்குது. நல்லாவே அடைச்சி மடி இருக்கக்கூடிய பசு. 4 காம்பும் நல்ல கருங்காம்பில் இருக்குது. நல்லா தோல் சுருக்கு இருக்குது. ஃபுல்லாகவே மடி நிமிர்ந்து வரக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா 3வது ஈத்து. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடையிறு கன்று போட்டிருக்கு. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆறும் 13 லிட்டர் 13 லிட்டர்லேருந்து ஒரு 15 லிட்டர் கறவை ஷேராக இருக்குது. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடையிறு கண்ணோடு இருக்குது. யார் கன்று வளர்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல அம்சமாக உள்ள கண்ணில் போட்டிருக்கு. நல்லா வளர்த்து வச்சாங்கன்னா நாளைக்கு 2 முதலாக போகும். கண்ணும் நாளைக்கு ஒரு மாடாகிக்கும். பசுவும் நல்லா அருமையாகவே நல்ல ரோஸ் காம்பில் ஒரு வீட்டு தேவைக்கு உள்ளவங்க ஒரு ஃபார்ம் தேவைக்காரங்களுக்கும் அருமையாகவே இருக்கும் பசு. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் ஷேராக இருக்கும். கண்ணும் நாளைக்கு நல்ல ஷூட்டிப்பாக உள்ள கண்ணு கிடையிற கண்ணில் நல்லா அம்சமாக உள்ள கண்ணில் போட்டிருக்கு. இது மாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை பக்கத்தில் ரெட்டைகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் நம்ம மாடுகள் டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் லைன் வந்துக்கிட்டு இருக்குது. கோயில்பட்டி, கோயம்புத்தூர், கேரளாவில் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பசுகள் வந்துக்கிட்டு இருக்குது. நாகர்கோயில், கன்னியாகுமரி, மார்த்தாண்ட லைன்களுக்கு நம்ம பசுகள் அதிகபட்சம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தர நம்பர்